ஆபீஸ் கிளம்புறதுக்குள்ள நம்ம டென்ஷன் ஆக முடியாது. எந்திரிச்சு தொலைறாடா. டைம் ஆயிடுச்சு. எந்திரிக்கவே மாட்டாங்க. அச்சயா 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 டெய்லி நைட்டு கிளம்புற போதே கிடையாது. ஏய், அவளை பத்தி தெரியாதா? இப்படி எல்லாம் கத்தன அவள் கேட்காது. அவளை எப்படி எழுப்பணும் எனக்கு தெரியும். இப்போ வருவா பாரு. பத்து நிமிஷத்துல வரலாம். ஆமா தெரியும். 10 நிமிஷம்ன்றது அரை மணி நேரம் ஆகும். இன்னொரு மெசேஜ போடுங்க. அம்மா கோவமா இருக்காங்க. என்ன இருக்கோ சாப்பிட்டு கிளம்பு. 9 மணிக்கு ஆபீஸ், 8:30 முடிய தூங்கிட்டே இருக்க. என்னைக்குதான் நீ சீக்கிரம் எந்திரிக்க போறேன்னு எனக்கு தெரியவே இல்ல. சரிம்மா சரிம்மா. இந்த எல்ஐசி பிரிவு ஏன்பா ஸ்மார்ட் போன் வச்சிருக்கேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ற, ஃபேஸ்புக் யூஸ் பண்ற, இத பண்ண மாட்டியா? ஃபைனான்ஸ் ஒரு விஷயம். இது என்ன சரியா பண்ணிருவேன். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நீயே பண்ணி கொடுத்துருமா. என்னப்பா ஒவ்வொரு வாட்டியும் இதையே சொல்றீங்க? ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்மா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தாமா. சரி சரி கொடுங்கப்பா, நான் சீக்கிரம் கிளம்பணும்.
முடிஞ்சுப்பா, என்னங்க? சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணணும்னு சொன்னீங்களப்பா, பண்ணிட்டியா? ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கேன்ப்பா. பாய்மா. பாய்ப்பா. ஓகே ஓகே. முத இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு, அப்பதான் இந்த மார்னிங் டென்ஷன் வந்து எனக்கு விடுதலை. சரி, எதுவாக இருந்தாலும் அவட நல்லா கேட்டு செய். எனக்கு எல்லாம் தெரியும். என்ன விஷயம்னா, என் பொண்ணுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கான்னு பார்க்க வந்தேன் சோசியரே. 8ல குரு இருக்காரு. ஒரு வருஷம் இப்ப கல்யாணம் வேண்டாம். அடுத்த வருஷம் குரு பார்வை வரும், கல்யாணம் நடக்கும். தாங்க படிங்க. உங்க பொண்ணை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. அம்மா, இன்னொன்னு, உங்க பொண்ணு வண்டி ஓட்டுறப்ப ஜாக்கிரதையா ஓட்டுரும். ஏய், என்ன இப்படி உட்காந்துருக்க? ஜோசியர்கிட்ட போனேங்க, அச்சய சாதத்தை கொடுத்தேன். ஒரு வருஷத்துக்கு டைம் சரியில்லைன்னு சொன்னாரு. அம்மா, ஒரு பரிகாரம் சொல்றேன். வியாழந்தோறும், வியாழக்கிழமை தோறும் அம்மன் கோயில்ல தீபம் ஏற்றுங்க. அம்மன் கோயில்ல போய் வியாழக்கிழமை விளக்கு போட சொன்னாரு. நானும் போய் போட்டேன். நான் விளக்கு போடையிலே பாதியிலே அணைஞ்சு போச்சு. என் மனசுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுதுங்க. ஏங்க, அவளை எழுப்புறதுக்கு உங்க மெசேஜ போட்டு விடுங்க. இன்னும் எந்திரிக்கலையா?
அச்சியா அம்மா, என்ன மாலட்சி அச்சியா என்னப்பா அச்சியா. என்னப்பா என்னமாச்சு என்னமாச்சு அச்சியா அச்சியா. என்னமாச்சு என்னப்பாச்சு அச்சியா. என்னமாச்சு என் பணம் எல்லாம் போச்சுப்பா. அச்சியா, பணம் எல்லாம் போச்சுப்பா. என் பணம் எல்லாம் போச்சுப்பா. phone விட்டு இருந்தியா? என்னமாச்சு? என் பணம் கேட்கவே மாட்டேங்குது. சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. சார், எந்த ஃபினான்ஷியல் டீலிங்கா இருந்தாலுமே நான் ஃபோன்ல தான் சார் பண்ணுவேன். சேலரி போக என்னோட அடிஷ்னல் இன்கம்காக நெட்ல நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் சிங் பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்த மாதிரியே ஒரு மெசேஜ் வந்தது. எனக்கு சிங் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு. As an esteemed customer, exclusive offer in mutual fund investment with assured income. Click link அப்படின்னு இருந்தது. நான் அப்பயும் அந்த லிங்க் கிளிக் பண்ணல. திருப்பி நான் ஆபீஸ்ல இருக்கப்பயும் அதே மாதிரி ஒரு லிங்க் வந்தது. அது லிமிடெட் ஆஃபர்னு மென்ஷன் ஆயிருந்தது. அப்பயும் நான் கிளிக் பண்ணல. பட் ஈவினிங் எனக்கு ஒரு கால் வந்தது. சிங் பேங்க்ல இருந்து பேசுறதாவே சொன்னாங்க. அப்போ அவங்க அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு இதுல ட்ரஸ்ட் வந்துச்சு. நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நான் நினைச்சேன். அப்போதான் நான் அந்த வெப்சைட்டை கிளிக்கும் பண்ணேன். அது அப்படியே சிங் பேங்க் போர்ட்டல் மாதிரியே தான் சார் இருந்தது. அதை கிளிக் பண்ணி நான் உள்ள போய் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நாங்க சிங் பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொன்னாங்க. போனஸ் அண்ட் டிவிடெண்ட் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். ஒரு ஓடிபி உங்களுக்கு வந்திருக்கும். அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓடிபியை சொன்னேன். ஒரு 5 minutesலயே என் அக்கவுண்ட்ல இருந்து எல்லா கேஷுமே டெபிட் ஆயிடுச்சு சார். அப்புறம் நான் வெப்சைட்டை செக் பண்ணேன். வெப்சைட் ஓப்பனே ஆகல. கால் வந்த நம்பருக்கு கால் பண்ணா the number does not exist னு வந்துச்சு சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அமௌண்ட் எவ்வளவு சொன்னீங்க? சார் 5 lakhs சார். படிச்சிருக்கீங்க, கேர்ஃபுல்லா இருக்க மாட்டீங்களா? அடுத்து என்ன பண்ணீங்க? சார் நான் ஆன்லைன் பிரிதரோட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார். 1930. ஆமா சார். குட். ஜென்ரலா இந்த மாதிரி கிரைம்ல பணம் ஒரு அக்கௌண்ட் வந்து இன்னொரு அக்கௌண்ட் மாறும், இன்னொரு அக்கௌண்ட் வந்து இன்னொரு அக்கௌண்ட் மாறும். பல அக்கௌண்ட்ல மாறி கடைசி ஒருத்தர் ஏடிஎம் டிரா பண்ணுவோம். அதுக்குள்ள நம்ம அவனை கேஷ் பண்ணோம். சார் பணம் கிடைச்சுமா சார்? ஷூர், we will put our best effort. ஆன்லைன் பண திருட்டு இந்த உலகத்துக்கே பெரிய சவாலா இருக்கு. புது புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி புது புது மெத்தட்ல ஆன்லைன் பண திருட்டு நடக்குது. நம்ம கவர்மெண்ட் முழு மூச்சா இது தடுக்கவும் குறைக்கவும் முயற்சி பண்றாங்க. போன வருஷம் அதாவது 2023-24 ஒரே வருஷத்துல 7,000 கோடி, இந்த வருஷம் 23,000 கோடி. ஒரு ஸ்மார்ட் போன் அதோட ஒரு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இருந்தாலே போதும். சைபர் கிரிமினல்ஸ் உங்க பணத்தை திருட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நம்ம பேங்க் டீட்டெயில் தெரியாத நபருக்கு தரவே கூடாது. சம்பந்தம் இல்லாத வெப்சைட்டுக்கும் தரவே கூடாது. அறிமுகம் இல்லாதவிடம் வரும் லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. டபுள் செக் பண்ணுங்க. இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். விஜிலன்ஸ் இஸ் மஸ்ட். இல்லைன்னா